முதலமைச்சர் மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாண்டு என்ன ஒருமையில பேசிட்டு வராரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிவிகேவின் மதுரை மாநாட்டில் விஜய் பேசின விஷயத்திற்கு தற்போது எதிர்வினையாற்றிருக்கார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இது குறித்து ஒரு மேடையில் அவர் பேசும்பொழுது, மக்கள் கொடுத்த முதலமைச்சர் பணியை ஏற்றுக்கொண்டிருக்க என்னையே ரொம்ப கேவலமா ஒருமையில பேசுறாரு, ரொம்ப தரக்குறைவா பேசுறாரு. இன்னும் பேசிட்டோம், இன்னும் எவ்வளோ இறங்கி பேச முடியுமோ பேசிட்டோம். எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. எனக்கு செய்ய வேண்டிய மக்கள் பணி நிறைய இருக்கு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவருக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பதில் சொல்லவும் முடியாது. ரெண்டாவது, அவருடைய மனசுல அவரு தன்னை மிகப்பெரிய எம்ஜிஆர்னோ அண்ணான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே எங்கிருந்து வந்தாங்கன்றது இவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட கிடையாது. இவர் பேசுறதுக்குள்ளேயே பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. பேசுறது பாதி பேருக்கு புரியவும் இல்லை. இப்படி இருக்க இவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தான் இருக்கு அப்படின்னு விஜய் பேசின பேசிக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஷாட் கொடுத்திருக்காரு. அரசியல் களம் தெரியாது, அவங்களுடைய தொண்டர்களின் மனநிலை தெரியாது, அண்ணா மற்றும் எம்ஜிஆர்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம தன்னைத்தானே பெருமை பீத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு விஜய் குறித்து மு க ஸ்டாலின் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட மக்கள் பொதுவாக பேசி கொண்டிருக்க விஷயம்தான். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் விஜய் பேசின பல விஷயத்துக்கு எதிர்வினை ஆற்றாமல் இருந்த ஸ்டாலின் அவர்கள் தற்போது விஜயின் மதுரை மாநாட்டு பேச்சு குறித்து எதிர்வினை ஆற்றிருப்பது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. தமிழகத்துடைய அரசியல் களம் இதனால சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்.